இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு 100 நாள் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் பண்ணதுனால மட்டுமே 26,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்துட்டாங்க, பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது கூட 60,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காயமடைஞ்சிச்சு அப்படிங்கிற போல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை ஏன் இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு? இஸ்ரேலுக்கு என்ன தேவை, ஹமாஸ்க்கு என்ன தேவை, ஹமாஸோட இலக்கு அடைய முடியுமா, இல்ல இஸ்ரேல் நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இதுல இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்து தான். யாரையும் குறை சொல்லணும் குத்த சொல்லணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. மேபி இது தப்பா கூட இருக்கலாம், இல்ல சரியா கூட இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இது முழுவதும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இஸ்ரேல் காசாவை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் வெறித்தனமா தாக்க ஆரம்பிச்சு இப்ப 100 நாள் கிட்டலாம் ஆயிடுச்சு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு. இப்படி இருக்கும்போது 25,000 பேர்த்துக்கு மேல இறந்துட்டாங்க. 26,500 800ங்கிறாங்க, பட் இருந்தாலும் 25,000 பேர்த்துக்கு மேல இறந்தாச்சு. இப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு இன்னும் என்ன தேவை இந்த காசால? ஏன்னா காசாக்குள்ள போய் காசாவோட வழக்கு பதிவு முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. காசாக்குள்ள இன்னும் சில பகுதிக்குள்ள முன்னேறி போய் அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இஸ்ரேலுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் காசாக்குள்ள முழுவதும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு ஹமாஸை முழுவதும் எலிமினேட் பண்ணும். இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. சரி, இஸ்ரேல் நினைக்கிற மாதிரியே காசா முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து ஹமாஸ் எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமா 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. இஸ்ரேல் காசாவை முழுமதா ரீஆக்குபை எல்லாம் பண்ணிக்க முடியாது, அது ஃபுல்லா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அது அவங்களோட பகுதியெல்லாம் சொல்லிக்க முடியாது, டிரான்சிஷனல் பீரியட் வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் இந்த காசா ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு அவங்க டிரான்சிஷனல் கவர்மெண்ட், அதாவது கொஞ்ச நாள் வரைக்கும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுல இருக்கும், அதுக்கப்புறம் அங்க ஒரு கவர்மெண்ட் வரும், அது வரைக்கும் இஸ்ரேல் ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கும்போது இப்போ ஹமாஸோட எண்ணம் என்னவா இருக்கலாம்? ஏன்னா 100 நாள் ஆயிடுச்சு, அதிகமான மக்கள் பொதுமக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. இது ஹமாஸும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்களும் யோசிப்பாங்க, கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த காசாங்கிறது ரொம்ப சின்ன பகுதி, அந்த பகுதியில அவங்க முன்னிலையில இருந்து டிஃபெண்ட்லாம் பண்ணல, அவங்க பதுங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது கொரில்லா வார்ஃபேர் மாதிரி அங்கங்க வந்து இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த முடியுமோ இழப்புகளை ஏற்படுத்திட்டு அங்கங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இது போல வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுனால ஹமாஸுக்கு என்ன கிடைக்கும், அவங்க என்ன நோக்கத்துக்காக இது போல போராடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த ஹமாஸ் காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும். காசாங்கிற தனி பகுதி, வெஸ்ட் பேங்க்ன்ற தனி பகுதி, இந்த 2 பகுதியும் 2 ஸ்டேட்டா தனியா அறிவிச்சு இது ஒரு தனி நாடு, அது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், அதுல இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலையும் இஸ்ரேல் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது போல இவங்க கேட்டு பேச்சுவார்த்தை மூலியமா கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருத்தெல்லாம் யாரும் உறுதிப்பட யாரும் வெளியே சொல்லல, பட் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் தான். ஓகேங்களா? இதனாலதான் என்னமோ தெரியல, துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹமாஸ்ங்கிறது தீவிரவாதியும் கிடையாது, நான் தீவிரவாதிங்கன்னு ஏத்துக்க மாட்டேன், அப்படி சொல்லக்கூடாது, அவங்க வந்து போராட்ட வீரர்கள், அவங்களோட சுதந்திரத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது போல துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருதரப்புல இருக்கிறவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துருச்சு. அதாவது காசாவோட சுதந்திரம் ஹமாஸுக்கு வேணும், இல்ல காசா முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது இருதரப்புல இருக்கக்கூடிய கருத்து. இப்போ இஸ்ரேல் இது போல தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறதுனால காசாவை முழுமையா பிடிச்சிட முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இப்ப இஸ்ரேல் அதிக அளவுல உள்ள முன்னேறி போயாச்சு. இப்ப காசாவோட வடக்கு பகுதியா இருக்கட்டும் சில பகுதிகள முன்னேறி வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் துரத்தி காசாவோட தெற்கு பகுதியில கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ரஃபா கிராசிங் பார்டர்ல வச்சிருக்காங்க. இப்ப அங்க அதிக அளவுல மக்கள் இருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வெளியே போவாங்க, யார் அதை ஏத்துக்குவாங்க அப்படின்ற கேள்வி வருது. இதுக்காக தான் எஜிப்ட் ஸ்ட்ராங்கா ஃபென்ஸ் பார்டர் போட்டு வச்சு சமீபத்தில் ஒரு பதிவுல கூட நம்ம பார்த்திருப்போம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எக்காரணத்தை கொண்டு வெளியே வந்துடக்கூடாது, எந்த ஒரு வழியிலையும் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எஜிப்ட் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக பாக்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க மறைமுகமா ஹமாஸ்க்கு இதனால உதவுறாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை டெம்பரரியாச்சும் வெளியேற்றி வச்சுட்டாங்கன்னா இஸ்ரேல்னால ஈஸியா போய் ஹமாஸை பிடிச்சிட முடியும். அது செய்யாததுனால மக்கள் அதிக அளவுல காசாக்குள்ளேயே இருக்கிறதுனால ஹமாஸுக்கு அது ஒரு கேடயமா பயன்படுது அப்படிங்கிறது போல, மக்களை கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் சிலர் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ அங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடிய காமனான கேள்வி, இது எங்களோட பகுதி, நாங்க எங்க போவோம், நாங்க எங்கேயும் வெளியே போக மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட
ஒரு இதா இருக்கு. யாருமே அவங்க வாழ்ந்த மண்ணை விட்டு தர மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா. இப்போ நம்மளே பிரிட்டன் கிட்ட எந்த அளவுக்கு போராடி சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது அங்க 26,000 மக்களுக்கு மேல இறந்துட்டாங்க. அதுல ஏகப்பட்ட குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு கை கால் இல்லை அப்படிங்கிறத போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது ஒரு நிமிஷம் போதும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல் கிட்ட ஹமாஸ் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு கொடுக்கறதுக்கு ஈஸியா காமிச்சு கொடுத்துட்டாங்கன்னா இஸ்ரேல் நேரா வழி விட்டாங்கனாலே போதும் அவங்க உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை பிடிச்சிட முடியும். இருந்துமே இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு தயாரா இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உறுதித்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹமாஸ் எதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எதிரியாவே இருந்தாலும் தப்பே செஞ்சிருந்தாலும் எதுக்காக செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மேபி அது தப்பாவே இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் இது ஒரு கருத்து தான், இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான். இதுக்காக அவங்கள நம்மளோட கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா சில யூடியூபர்ஸ் பேசி நான் பார்த்துருக்கேன். ஹமாஸ் இது போல தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இது போல அவங்க முன்னாடியே பேரண்ட்ஸ் இவங்களாம் இறக்குறதுனால பைத்தியமாயிருவாங்க அங்க இருக்கிற மக்கள்லாம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இப்போ நம்மளும் சுதந்திரம் போராடி தான் வாங்கணும். அந்த டைம்ல ஜாலியன் வாலாபாத்ல என்னென்ன கொடூரங்கள்லாம் நடந்ததுன்னு நம்ம படிச்சிருக்கோம், நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட முன்னோர்கள் ஒன்றும் பைத்தியமாலும் சுத்திட்டு இல்லை. நம்மளுக்கு இப்போவுமே அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. பட் நம்மளோட முன்னோர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரமா இருப்போம் அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் பாராட்டி கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளால கொண்டாட முடியுது, அந்த சுதந்திரம் வாங்கினாலதான் கொண்டாட முடியுது. அதே போலதான் எதிரியா இருக்கட்டும், கெட்டவங்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். ஏன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. இவங்க ஏதோ வெளிச்சத்தின் பக்கமோ அவங்க ஏதோ இருளின் பக்கமோ இவங்க வெளிச்சத்துல இருந்து இருள ஒழிக்கிறதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது போல சினிமா டைலாக்ஸ் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இருளாவே இருந்துட்டு போட்டோம், அவங்க இருளா இருந்தாலும் எதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கெட்டவங்களாவே இருந்தாலும் அவங்க போராட்டத்தை கொச்சப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து தான். அதனால போராடுறதே தப்பு அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்த விதைக்க வராங்களா நம்மளுக்குள்ள அப்படிங்கிறது போலாம் கேட்க தோணுது. பட் இருந்தாலும் அவங்களோட லெவல் அந்த அளவுக்கு தான் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்மளும் குழந்தைகள்லாம் இல்லை, அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டு ஐயோ அப்படி அப்படின்னு பயந்துக்கிறதுக்கு. அதனால போராடுறதுலாம் தப்பு அப்படின்னு சொன்னா தமிழ் மக்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் வாட் எவர் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஹமாஸோட ஒரு போராட்டம் எதுக்காக இருக்கு, அவங்க ஏன் இது போல செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கு, இப்போ ஹமாஸ் அது எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப அதிகமான சேதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துறாங்க. எப்படின்னா பொருள் சேதங்கள் ஏற்படுத்துறாங்க. அதிகமான இஸ்ரேலோட டேங்குகள் இருக்குல்ல, அதை குறி வச்சு தாக்குறாங்க. வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு, சைலோட அவங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்னதான் இஸ்ரேல் காசாவை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாலும் அந்த பகுதிகளிலும் சில இடங்கள்ல ஹமாஸ் மறைஞ்சிருந்து திடீர்னு இந்த டேங்குல தாக்கிட்டு ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது மேபி எப்போவாது எடுத்திருக்கலாம். பட் ஆனா இப்போ அதிக அளவுல டேங்குகள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. இப்போ 5 டேங்க் போச்சுன்னா அதுல 3 டேங்க் கிட்ட அடி வாங்குது அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் தான் இது, போர் சூழல் உறுதிப்படுத்த முடியாது. ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, மேபி 2 டேங்கா கூட இருக்கலாம். பட் சொல்றாங்க, நம்ம கேட்டு உங்ககிட்ட சொல்றோம், நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. பட் இழப்புகள் இருக்கு இஸ்ரேலுக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது போல இந்த மேற்குலக ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதே போல இஸ்ரேல் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க, இது போல ஃபுல் ஃபிளஜ்டா உள்ள இறங்கி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலோட எக்கனாமி ஓரளவுக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். அதிகமான ஆயுதங்களை பயன்படுத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு மிசைல் செஞ்சாச்சு, அதுக்கான செலவு ஆயிருக்கும். அந்த மிசைலை யூஸ் பண்ணி அழிச்சிட்டாங்கன்னா அது போய் அங்க இழப்பை ஏற்படுத்தி இருக்கும். அதனால ஹமாஸ் இறந்திருப்பாங்க, பொதுமக்கள் இறந்திருப்பாங்க, அதனால மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த மிசைலுக்கான பண இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுருச்சு தானே, அதுதான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது. ஹமாஸ்னால இஸ்ரேலோட பொருளாதாரத்தை தான் வீழ்ச்சி அடைய வைக்க முடியுமே தவிர அவங்க நேரடியா போய் சண்டை பிடிச்சோ ரெசிஸ்ட் பண்ணியோலாம் ஜெயிக்க முடியாது. அப்படி செய்யறதுனால என்ன நடக்கும், இப்போ டேங்குகளை அழிச்சிட்டு இருக்கிறாங்க, அதிகமான மிசைலை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுத கடன்கள் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க ஒன்றும் அல்லல்ல குறையாத எந்த ஒரு டிப்போவும் வச்சிருக்கலாம், ஆயுத டிப்போ வச்சுக்கலாம், யூஸ் பண்ண குறைஞ்சிட்டு இருக்கும். அப்படி குறைஞ்சிருச்சுன்னா அந்த சமயத்துல பல நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்துட்டாங்கன்னா இஸ்ரேல்னால அதை சமாளிக்கவே முடியாது. குறிப்பா ஹிஸ்புல்லா மேல இருந்து கீழே இறங்கி இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும். அது இஸ்ரேலோட தோல்வியில போய் முடியும். ஏன்னா இஸ்ரேல்னால 2 ஃப்ரண்ட் வார சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் எதையும் கொண்டு புதுசா சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது என்னோட கருத்துல. மேற்குலக நாடுகள் சொல்றதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக இஸ்ரேல்னால தொடர்ந்து போராடிட்டே இருக்க முடியாது. ஆனா இஸ்ரேலுக்கு தெரியுது நம்மளால சீக்கிரமா இந்த காசா பகுதியை மீட்டெடுக்க முடியாது. அப்ப என்ன வழி, பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தினா ஹமாஸை இவங்களால எராடிகேட் பண்ண முடியாது, அதாவது ஹமாஸை ஃபுல்லா அழிக்க முடியாது.
இப்ப இஸ்ரேலோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது அது கேள்விக்குறியா இருக்கு. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இஸ்ரேல் கொஞ்சம் வீக் ஆயிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. இதனாலதான் இந்த ஹவுதீஸ அமெரிக்கா அடிக்கிறதுனால இந்த உலகத்தை மிரட்டுறாங்க. அதாவது இங்க என்ன நடந்துச்சோ அதே தான் அங்கேயும், இஸ்ரேலை யாராவது தாக்கணும்னு உள்ள வந்தீங்கன்னா நாங்க உள்ள வந்து தாக்குவோம் அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டலா இது இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது சில அனலிஸ்ட்னால. இப்போ இந்த பதிவுல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஹமாஸ் ஏன் போராடுறாங்க, எதுக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். அந்த போராட்டம் நியாயமா இல்ல அது போராட்டமா என்னங்கிறதுல அதை நீங்க தான் யோசிச்சுக்கணும். இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இஸ்ரேலோட எண்ணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இஸ்ரேல் ஜெயிக்கணும்னா ஹமாஸை அழிக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அது ஒரு கேள்விக்குறி. அது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது கஷ்டம்தான். இப்ப இஸ்ரேல் ஜெயிக்கணும்னா எஜிப்ட் உதவணும், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஜார்டன் உதவணும். என்ன உதவணும், பார்டர்ஸை ஓபன் பண்ணா அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றினாதான் அங்க இருக்கிறவங்கள ஈஸியா இஸ்ரேல்னால போய் தாக்கி அழிக்க முடியும், இந்த டனல்ஸ் எல்லாம் அழிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதிகமான உயிர் சேதங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படும். அதை நடக்கிறதுக்கு பல நாடுகளை அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு இதுதான் அழுத்தம். அதாவது இஸ்ரேல ஹமாஸ் கிட்ட மறைமுகமா போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிற அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலதான் தெரிய வருது. வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது என்னோட ஒரு கருத்து தான். இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஹமாஸ் ஒரு அளவுக்கு மேல ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாக்குதல் பண்ணி சில இழப்புகளை இந்த இஸ்ரேலுக்கு ஏற்படுத்திட்டாங்கன்னா ஈஸியா போயிடும். அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கு ஓகே நம்மளாலேயும் பண்ண முடியும்னு ஒரு மாரல் வேல்யூ கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி சொல்ல வேண்டியதுல அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாரல் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சம் தைரியமும் கிடைக்கும், ஒரு இப்படிலாம் செய்யலாம் அப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, வீடியோ பதிவுகள் எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு இழப்புகள் அங்க அதிகமா ஏற்படுத்த முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பல நாடுகளும் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. அதுதான் இந்த பிராந்தியத்துல மிகப்பெரிய போரா மாறிடும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இது ஹவுதீஸ் தரப்பு வந்து வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மேபி யார் வேணாலும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட இது போல ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்குன்னு கூட சொல்லலாம், நம்மளுக்கு தெரியாது, இது போர் சொல்லல, ஓகேவா. ஆனா நம்மளுக்கு ட்விட்டர்ல இது போல வந்து ஒரு வீடியோ பதிவு கிடைச்சது. வெறும் மரக்குச்சி தான், அந்த குச்சியில ட்ரோனை செஞ்சு யூஸ் பண்றாங்க அப்படின்னாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எதிர்காலத்துல இந்த ட்ரோன்கள்ங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தலைவலி பிடிச்ச வேலையா இருக்க போகுதுன்னு. ஏன்னா இந்த ட்ரோன்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப குட்டி சைஸ் ட்ரோனா இருக்கு, அதுவும் மரக்குச்சிகளை வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன்களை எங்கேயாவது வச்சு நிலைகள் மேல வீசிட்டு போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது இப்ப மேற்குலக நாடுகள் வந்து அவங்களோட பலத்தை காமிச்சு ஒரு இடத்த பிடிச்சிடலாம், ஆனா அதை தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இது ஒரு ட்ரோன் யுகம். இந்த ட்ரோன் யுகத்துல இந்த ட்ரோன்களை யார் வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது போல ட்ரோன்களை யார் வேணாலும் ரொம்ப சீப்பா செஞ்சு நிலைகள் மேல வீசி எரிஞ்சுட்டு போயிட்டாங்கனாலே போதும். இழப்புகள் அதிக அளவுல யார் இந்த மேற்குலக நாடுகள் வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா அந்த பகுதியில ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இது போல இருக்கிறதுனால இந்த விஷயத்தை எப்படி மேற்கொள்ளும் கையாளுது, இல்ல ஹமாஸ் இது போல செய்ய போறாங்களா, என்ன செய்ய போறாங்க, இல்ல இஸ்ரேல் நினைச்ச விஷயங்கள் நடக்க போதா, இல்ல ஹமாஸ் நடக்கிற விஷயங்கள் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.